அஸ்ஸலாமு அலைக்கும் ரெஸ்பெக்டட் வியூவர்ஸ். ஒரு மிக முக்கியமான பதிவா இருக்க போது வஹாபிசம் ரிலேட்டடா. இன்னைக்கு உலக அளவுல பல அரசியல் நிபுணர்கள், மார்க்க அறிஞர்கள், அதாவது மாற்று மத அறிஞர்கள் கூட இதை பத்தி பேசியிருக்காங்க. வஹாபிசம் அப்படின்னு சொன்னா அது ஒரு டேஞ்சர், அது ஒரு கடும் போக்கு சிந்தனை அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம இந்த உலகத்திலேயே நான் தமிழ் பேசக்கூடிய அரசியல்வாதிகள்ல ஒரு தெளிவான அரசியல் பேசக்கூடியவர், அவரோட ஐடியாலஜி, அவரோட கொள்கைகளை நான் உடன்படாட்டியும் அவர் சில முக்கியமான விஷயங்கள் பேசுவாரு. அதன் அடிப்படையில வஹாபிசத்தை பத்தி சீமான் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. எல்லா இடங்களையும் ஊடுருவி வேலை செய்யறதா இது. அது உண்மையான ஸ்லீப்பர் செல்ஸ். ஆலிவர் ஹெம்பர் எழுதின பிரிட்டிஷ் உளவாளியின் வாக்குமூலத்தில் எழுதினால நாங்க 5000 பேர் வந்தோம், அரபு நாடுகள்ல உள்ள புகுந்து நபிகள் நாயகத்தினுடைய கோட்பாடை சிதைச்சு அவனுக்கு அந்த மதத்தை தகர்க்கிறது இல்ல, வளத்தை கொள்ளையடிக்கிறது. அவர்களுக்குள்ள இந்த ஒற்றுமையை தகர்க்க நாங்க முடிவு பண்ணோம். ஆனா முடியல. அப்ப 5000 பேர் நாங்க இஸ்லாத்தை தழுவிக்கிட்டோம். வழி இல்ல, நபிகள் மேல அவங்க வச்சிருந்த பற்றை எங்களால தகர்க்கவே முடியல. அப்ப என்ன பண்ணோம்னா ஈராக்ல இருந்து ஒருத்தனை தூக்கணும். அவன் வகாப்புன்னு ஒரு இளைஞனை 22 வகை இளைஞனை தூக்கி அவனை மண்டைய கல்வன, நீ நபிகளை விட பெரிய ஆளுன்னு மண்டைய கல்வனும், அவனை உருவாக்கணும். அவன் தான் வகாபிசம். வகாபிசம்னு ஒண்ணு இருக்கு இஸ்லாத்துல. எப்படி வேலை செய்யறாங்க பாருங்க. அவன் தான் இல்மினாட்டிஸ். அந்த வேலையை தான் இவங்க எல்லாம் செய்வாங்க. அவங்க சொந்தக்காரங்க தானே அவங்க. அவங்க அதே மாதிரி தான் ஸ்ரீலங்காவில் இருந்த ஃபார்மர் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆகிய விமல் வீரவன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வஹாபிசத்தை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்றது கொஞ்சம் பார்ப்போம். මුස්ලිම් රටවල් මේ මේ කරන්න හදපු එකක්. ඒකට ඒ ප්‍රොඩක්ට් එක මේ නබිදායක උරුවාගේ ප්‍රොඩක්ට් එකක් නෙවෙයි. අල්ලා දීලාගේ ප්‍රොඩක්ට් එකක් නෙවෙයි. ඒකට ඒ අනුව අපිට පේනවා සමහර දෙකකට මම කියපු හේතු මත இந்த மாதிரி வஹாபிசத்துக்கு எதிரான எக்கச்சக்கமான ஆதாரங்கள் இன்டர்நெட் மூலியமா எக்கச்சக்கமா பாத்துக்கலாம் உங்களுக்கு. அதுல ஒரு மிக முக்கியமான விஷயம் நான் சொல்றேன் என்னன்னு கேட்டா, இந்த ஈரான் கிட்டத்துல ஊடுருவி நாங்க ஒரு பெண்ணுன்னு சொன்னாங்க இல்லையா, அதாவது பிரான்ஸ் நாட்டை சார்ந்த ஒரு ஜேர்னலிஸ்ட், அநேகமான அரசியல்வாதிகளை இப்ராஹிம் ரைசி அவங்க எல்லாம் கொள்றதுக்கு அவங்க தான் காரணமானதான் சொல்லிட்டு அது ஒரு மிகப்பெரிய பொய். அதாவது ஒரு வெஸ்டர்ன் மீடியாக்கள் ஒரு உருவாக்கின ஒரு பொய் ஒன்று தான் அது. அதோட உண்மை தன்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோல போட்டிருக்கிறேன். யூடியூப் சேனல் போயிட்டு கட்டாத பாருங்க. முஸ்லீம்களுக்கு மிக சிறந்த ஒரு படிப்பினை இருக்கு அவனோட வாழ்க்கையில இருந்து. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, உளவாளி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெண் பிரான்ஸ் நாட்டை சார்ந்தவங்க, கெத்தரின் ஃபெராஷ் ஷெக்தாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யமன் நாட்டுக்கு போறாங்க. அவங்க ஒரு சுன்னி பிரிவை சார்ந்த ஒரு முஸ்லீம் கல்யாணம் முடிக்கிறாங்க. அவனோட குடும்பம் அங்க தான் இருக்கு. யமனுக்கு போறாங்க. யமன்ல போயிட்டு போது இவங்க ஒரு பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட் பண்ணக்கூடியவங்க, ஒரு ரைட்டர், ஒரு ஜேர்னலிஸ்ட். அது மட்டும் இல்லாம யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனுடைய செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு கன்சல்டன்டா வேலை பார்க்கறவங்க யமன்ல இருந்துகிட்டு. அப்ப இவங்க ஒரு பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட் அப்படின்ற அடிப்படையில இவங்க இந்த மிடில் ஈஸ்ட்ல நடக்கிற பிரச்சனை இருக்குது இல்லையா, இதை ஒரு